வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்தி கதையில மார்ச் 31 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம மாயா, சந்திரா, அந்த சிவனாண்டி 3 பேருமே செம்ம கோவத்துல இருக்காங்க. மாயா வந்துட்டு நடந்ததை சொல்றாங்க. இங்க பாருங்க, அந்த ரேவதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். நான் கூட ரேவதி கிட்ட அந்த கார்த்திய பத்தி என்னென்னமோ தப்பு தப்பா சொல்லி வச்சேன், அந்த டிரைவர் ராஜாவை பத்தி சொல்லி வச்சேன். எல்லாத்தையுமே ரேவதி சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டினான். அவ ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்துட்டு இந்த கல்யாணத்துக்கு அவ இப்படியும் ஒத்துக்க மாட்டா, இது கல்யாணம் இப்படியும் நடக்காது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கு. சாமுண்டீஸ்வரி போயிட்டு ரேவதி கிட்ட பேசி துப்பாக்கியை காமிச்சு மிரட்டி ரேவதியை ஒத்துக்க வச்சுட்டா. சந்திரா கேக்குறாங்க, என்ன மாயா திடீர்னு இப்படி சொல்ற? மாயா சொல்றாங்க, இப்ப அவங்க 2 பேரும் பேசினத கேட்டுட்டு வந்துதான் சொல்றேன். அப்பதான் மேடையில வந்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இது மாதிரி ரேவதி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. இது கேட்டதும் ராஜராஜா சொல்றாரு, டிரைவர் ராஜாவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் நான் ரேவதி கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ரேவதி கிட்ட பேசணுமா? ரேவதி கிட்ட நீ போய் பேசு, என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆக போறீங்க, சோ பேசுறதுல எந்தவித தப்பு இல்ல, நீ போய் பேச அப்படின்னு சொன்னதோட கார்த்திகா அந்த இடத்துல இருந்து நேரா ரேவதி கிட்ட பேசுறதுக்காக போறாரு. அப்ப நம்ம ராஜராஜா கார்த்திகை பார்த்து, இங்க பாருப்பா பேசாப்ல, நீ யாருங்கிற உண்மைய நான் ரேவதி கிட்ட சொல்லிடவா? சொன்னா கண்டிப்பா ரேவதி உன்ன ஹஸ்பண்டா ஏத்துப்பா, எந்தவித பிரச்சனையும் பண்ண மாட்டா. ஏன்னா அவளுக்கு கார்த்தி கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பக்கம் ஆசை இருக்கு, அப்பதான் இந்த குடும்பம் ஒண்ணு சேரும் அப்படின்னு. அதனால நான் ரேவதி கிட்ட உண்மையை சொல்றேன்ப்பா. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க உண்மையை சொல்ல வேணாம், ஒருவேளை அவங்க கிட்ட உண்மையை சொன்னா ஏற்கனவே அவங்க கோவத்துல இருக்காங்க, என் மேல தப்பான அபிப்பிராயத்துல வேற இருக்கிறாங்க. ஒருவேளை அதுவே அவங்கள ரொம்ப கோவப்படுத்தி சாமுண்டீஸ்வரி அத்தை கிட்ட போயிட்டு உண்மையை சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அதனால நீங்க இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம், நான் ரேவதி கிட்ட ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட ராஜராஜாவும் சரிப்பா நீ போய் கேளு அப்படின்னு சொன்னதோட ராஜா வந்துட்டு நேரா ரேவதியை போய் பாக்குறாரு. அங்க நம்ம ரோகிணியும் நம்ம துர்காவும் இருக்காங்க. நம்ம கார்த்திய பார்த்ததோட ரோகிணி கேக்குறாங்க, டிரைவர் கடைசியில நீ நினைச்சத சாதிச்சிட்டில்ல, நீ இப்படி எல்லாம் இருப்ப அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க எல்லாருமே வந்து உன்னை பத்தி ரேவதி கிட்ட தப்பு தப்பா சொல்லியிருக்கோம். அப்ப எல்லாம் ரேவதி உனக்கு சப்போர்ட்டா தானே பேசினா, ஒரு செகண்ட் கூட உனக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்ததே கிடையாது. கடைசியில அவளுக்கு நீ இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணிட்டியல்ல, பாவ ரேவதி மனசு உடைஞ்சு போயிருக்கா. நீ எல்லாம் இப்படி பண்ணுவ அப்படின்னு நான் எல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பாவம் ரேவதி உன்னை நம்பி இப்ப என்ன நிலைமையில இருக்கா பாரு. மகேஷ எந்த அளவுக்கு ரேவதிக்கு பிடிக்கும் அப்படிங்கறது எங்களுக்கு தான் தெரியும். கடைசியில நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. சாமுண்டீஸ்வரி மேடத்தோட கௌரவத்துக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ரோஹிணி கேக்குறாங்க, ஓ அதுக்குதான் நீ மகேஷ கடத்தினியா? மகேஷ கடத்தி இப்படி நேக்கா இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் ஒண்ணும் மகேஷ கடத்தல, அவரு எங்க போனாரு அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. சோ தயவு செஞ்சு ஏன் மேல பழி போடாதீங்க. ஒருவேளை நான் அவனை கடத்துற மாதிரி இருந்தா ஏன் இந்த கல்யாணம் வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்கணும்? அப்ப ரோகிணி சொல்றாங்க, அப்பதானே நீ ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட முடியும். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட எவ்வளவு சொன்னாலும் நீங்க என்னைய தப்பானவன் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனா எனக்கு வேற வழி தெரியல, நான் ரேவதி கிட்ட பேசுறதுக்காக வந்தேன். 2 பேரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஏய் இவங்க 2 பேரையும் வெளியில போக சொல்றதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தது? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும், சோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இதை கேட்டதோ ரோஹிணி சொல்றாங்க, ரேவதி பேசு ரேவதி, அப்படி என்னதான் இவன் சொல்றான் அப்படின்னு பாப்போம் அப்படின்ட்டு கோவமா வெளியில போறாங்க. ரேவதி கார்த்திய பார்த்து, இங்க பாரு, நீ எவ்வளவு பெரிய நல்லவன்னு நினைச்சேன், கடைசியில நீ இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகியா இருப்பேன்னு நான் வாழ்க்கையில எதிர்பார்க்கவே இல்லை. நிச்சயதார்த்தத்துல கூட அத்தனை பேரும் உன் மேல பழி போட்டுப்பேன்.
நான் உன்னை ரொம்ப நம்பினேன், நீ அந்த மாதிரி ஆளு கிடையாது, நீ ரொம்ப நல்லவன், இது மாதிரி மகேஷ் தான் ஏதோ தப்பா பார்த்துட்டு சொல்றாரு அப்படின்னு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். அப்ப கூட ஏன் சித்தி ரேவதி இருக்காங்க, சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க இந்த டிரைவர் ராஜாவை நம்பாத, அவன் தப்பானவன், அவன் உன்னை ஏமாத்துறான் அப்படின்னு சொன்னாங்க என் மேல ஆசை வச்சு. ஆனா நான் நம்பவே இல்லை, நீ அப்படிப்பட்ட ஆளு கிடையாது அப்படின்னு அவங்க கிட்ட சண்டை போட்டேன். கடைசியில அவங்க சொன்னதையெல்லாம் உண்மைன்னு நிரூபிச்சிட்டியல்ல, உன்னை போய் நம்பினதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய சிறந்த தண்டனையை கொடுத்துட்டேன். கார்த்திக் கேக்குறாரு, ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா? நான் என் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்றேன். இங்க பாருங்க, நான் அந்த மகேச கடத்தல அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும். ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. நான் ஒன்னும் அந்த மகேச கடத்தல, அவனை கடத்த வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. அவன் தப்பானவன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொன்னேன், ஆனா நீங்க கேட்கல. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அதான் அம்மா கிட்டயும் போய் சொன்னியே. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்புறம் உங்களோட லைஃப் இப்படி மோசமா போறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? உங்களுக்கு வேணும்னா இப்போதைக்கு அவன் ரொம்ப நல்லவனா தெரியலாம், ஆனா அவன் இப்பேற்பட்ட கேடி அப்படிங்கிறது ஒரு நாள் உங்களுக்கு புரிய வரும். அப்ப நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு, அதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கியா? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஒண்ணும் நான் எல்லாம் எதுவும் பிளான் பண்ணல. நான் இப்போதைக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட காரணமே உங்க அம்மா தான். மத்தபடி எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த இன்டென்ஷனும் இல்ல. தயவு செஞ்சு மறுபடியும் இந்த மாதிரி யோசிக்காதீங்க. உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன், ஆனா நீங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி வராங்க. சாமுண்டீஸ்வரி ராஜா, ரேவதி என்ன சொன்னா? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் ஒண்ணும் சொல்லலம்மா, உங்ககிட்ட சொன்னதை தான் சொன்னேன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ராஜா நீ கவலைப்படாத, என் பொண்ணு இப்போதைக்கு கோவமா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் அவ ஒன்ன ஹஸ்பண்டா ஏத்துப்பா. சோ நீ எதுக்கும் கவலைப்படாத ராஜா. இது கேட்டதும் ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாரு. அப்ப நம்ம ரேவதி ராஜாவை பார்த்து முறைச்சுக்கிட்டே உட்கார்றாங்க. ராஜா, எங்க அம்மாவை வேணா நீ ஈஸியா ஏமாத்தி இருக்கலாம், ஆனா என்னைய கண்டிப்பா உன்னால ஏமாத்தவே முடியாது. உன் கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு நினைச்சியா? நான் என்னைக்குமே உன் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன். என்னோட முதல் எதிரி நீதான் அப்படின்னு ரேவதி செம்ம காந்தல இருக்காங்க. அப்பதான் ரூமுக்குள்ள மாயா எஞ்சி கொடுக்குறாங்க. மாயா நேர ரேவதிய பார்த்து, ரேவதி அம்மா, கடைசியில இப்படி ஆகிருச்சு. ஆரம்பத்துல இருந்தே நான் உங்ககிட்ட எச்சரிச்சேன், அந்த டிரைவர் ராஜா உங்க மேல ஆசை வச்சிருக்கான், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக அவன் எங்களை கூட தப்பா சொல்லி இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி சொல்லி இப்படி பண்ணிட்டான் பாத்தீங்களா? கடைசியில மகேஷ எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்னு கூட தெரியல. மகேஷ் ரொம்ப பாவம், அவரு ரொம்ப இன்னசென்ட், அவர் இப்ப எங்க இருக்காருன்னு கூட தெரியல. இந்த பாரு ரேவதி, நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன், அவன் கூட மட்டும் நீ வாழ்ந்தா நீ நல்லாவே இருக்க மாட்ட. கண்டிப்பா அவன் இன்னும் என்னெல்லாம் பிளான் பண்ணி சொத்தையெல்லாம் ஆட்டைய போறதுக்கு பிளான் பண்ண போறானோ தெரியல. இனிமே நீதான் ரேவதி உன் லைஃப பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாயாக்கா, மாயாக்கா நான் என்ன அந்த டிரைவர் ராஜா கூட சேர்ந்து ஹாப்பியா வாழ போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, அவனை கண்டிப்பா நான் நிம்மதியாவே விட மாட்டேன். அவன் எப்பேற்பட்ட கேடி, அவன் எதுக்காக எந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவனை அந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறேன். அப்பதான் மாயா சொல்றாங்க, ரேவதி நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு தயவு செஞ்சு கோவப்படாத. இங்க பாரு, நீ என்னதான் அந்த டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணாலும் அவனை விவாகரத்து பண்ணிட்டு நீ மகேஷ கல்யாணம் பண்ணிக்க. மகேஷ் என்னைக்குமே உன்னை தப்பா நினைக்க மாட்டாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இந்த அளவுக்கு நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, ஆனா உங்களை போய் அந்த டிரைவர் ராஜா இப்படி தப்பா சொல்றானே. மாயா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, சரி வீடு, நடந்தது நடந்து போச்சு, இனிமே நம்மளால எதையுமே மாத்த முடியாது. அதனால நீ என்ன பண்றன்னா, இப்போதைக்கு அந்த டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கப்புறம் எப்படியாவது அவனை விவாகரத்து பண்ணிட்டு நீ மகேஷ் கூட ஹாப்பியா இருக்கலாம், சரியா? இது கேட்டதும் ரேவதியும் சரிக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி டக்குன்னு ரூமுக்குள்ள வர மாயா அதிர்ச்சியாகி நிக்க, சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ரேவதி கண்டவங்க கண்டதை சொல்றாங்க அப்படின்னு உன் மனசை போட்டு குழப்பிக்காத. இங்க பாரு, உங்க அம்மா உனக்கு எப்பவுமே உனக்கு நல்லது மட்டும்தான் யோசிப்பா, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ, வா போகலாம் அப்படின்ட்டு ரேவதிய கூட்டிட்டு போறாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, ஏ சாமுண்டீஸ்வரி,
இன்னைக்கு வேணா நீ ரேவதிய அந்த டிரைவர் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா ரேவதிக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இதைத்தான் நான் பயன்படுத்த போறேன். பயன்படுத்தி எப்படியாவது ரேவதிக்கும் அந்த டிரைவர் ராஜாவுக்கும் விவாகரத்தை பண்ணிட்டா அதுக்கப்புறம் சுலபமா நான் மகேஷ மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவேன். இருக்குடி உனக்கு அப்படின்ட்டு நம்ம மாயா நினைக்கிறாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி ரேவதியை கூட்டிட்டு போயிட்டு மணமேடையில உட்கார வைக்க, அப்புறமா கார்த்தியும் போயிட்டு மணமேடையில உட்கார்றாரு. கார்த்தி மணமேடையில உட்கார்ந்ததோட கல்யாணமும் சிறப்பா முடியுது. கல்யாணம் நடந்து முடிஞ்சதோட நம்ம சந்திரா கேக்குறாங்க, அக்கா இத்தனை நாளும் இந்த டிரைவர் ராஜாவை பத்தி நம்ம யாரு எவரு அப்படின்னு விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப அதுக்கான அவசியம் வந்துருச்சு. நீ பாட்டுக்க இந்த டிரைவர் ராஜாவை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. இவன் பேரு என்னன்னு கூட நம்மளுக்கு இன்னும் முழுசா தெரியல. நம்ம மயில்வாகனம் சொன்னதுனாலதான் இவர் பேரு ராஜா அப்படிங்கறது தெரியும். ஆனா இவர் உண்மையாவே ராஜாவா இல்ல வேற ஏதாவது பேரா, இவரோட அம்மா எங்க அப்படிங்கறது எதுவுமே நமக்கு தெரியாது. நீ பாட்டுக்கு இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்துட்ட. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ கண்டிப்பா வருத்தப்படுவ பாருக்கா. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நீ வேணும்னா இந்த டிரைவர் ராஜாவை இன்னுமே நீ நம்பாம இருக்கலாம். ஆனா எனக்கு இவனை தவிர ஒரு நல்ல பையன் எங்கேயுமே கிடைக்க மாட்டான் அப்படின்னு தான் தோணுது. அதனால நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா இந்த டிரைவர் ராஜாவை நல்ல பையன் அப்படின்னு சர்டிபிகேட் மட்டும்தான் கொடுப்பேன். சந்திரா, நீ இதுக்கப்புறம் இத பத்தி பேச வேணாம். சந்திரா சொல்றாங்க, சரி டிரைவர் ராஜாவுக்கு அவங்க அம்மா இருக்காங்கல்ல, எப்பயோ நம்ம ரேவதி கூட பத்திரிக்கை கொண்டு போய் கொடுக்கணும்னு சொன்னால, அதனால நீங்க போயிட்டு அவங்கள கூப்பிடுங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கூட வேணும்ல. அப்ப நம்ம பரமேஸ்வரி இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, ஆகா இவ யாருடா இவ, இடையில ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கா. அப்பதான் நம்ம அருண் ஆனந்த் சொல்றாங்க, ஐயேய அம்மாவை கூட பிரச்சனை ஆகிருமே. பரமேஸ்வரி சொல்றாங்க, எப்படியாவது கார்த்தி இத சமாளிக்கணும். கொஞ்ச நாள் மட்டும் சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்தி யாருன்னே தெரியாம இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சாமுண்டீஸ்வரியால அந்த எண்ணத்தை மட்டும் மாத்திக்க முடியாது. சோ நம்ம எப்படியாவது அபிராமி வரதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி ராஜாவை பார்த்து, டிரைவர் ராஜா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. என்னதான் இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு மருமகன் ஆகிட்ட. அதனால இது மாதிரி உங்க அம்மா யாரு உங்க அப்பா யாரு அப்படிங்கறத நீ சொல்லிதான் ஆகணும். அப்ப ரோஹிணி சொல்றாங்க, அம்மா அவங்களோட அம்மாவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நாங்க பார்த்தோமா, அவங்க வந்துட்டு ஒரு கோவில்ல நாங்க பார்த்தோம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்படியா, நானும் அவங்கள கோவில்ல தான் பார்த்தேன். அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரிஞ்சாங்க. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, சரி அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுங்களேன். இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, டிரைவர் ராஜா, உனக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உங்க அம்மா எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்களே. கார்த்தி சொல்றாரு, அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க மேடம். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன டிரைவர் ராஜா, என்ன மேடம்னு கூப்பிடுறீங்க? அதான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, இனிமே நீங்க என்ன அத்தைன்னு கூப்பிடலாம். இதை கேட்டதும் அங்க உள்ளவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்புறமா கார்த்தி ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பரமேஸ்வரி ராஜராஜாவை பார்த்து, ராஜராஜா இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத, கார்த்தி வந்துட்டான, இனிமே நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவோம். ராஜராஜாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்புறமா நம்ம கார்த்திகை ரேவதி வீட்டுக்கு போனதோட அது சாமுண்டீஸ்வரி தான் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. அப்புறமா செய்ய வேண்டிய முறை எல்லாத்தையுமே செய்யறாங்க. ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து முறைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப ராஜராஜா நேரா மயில் வாகனத்துக்கிட்ட, ரேவதிய பாத்தியா, அப்பையில இருந்து கோவத்தோட தான் இருக்கா. மயில் வாகனம் சொல்றாரு, சும்மாவா, அந்த வெள்ளை பீங்கான் ரேவதி கிட்ட என்னெல்லாம் சொன்னிச்சோ தெரியல, அதனாலதான் இன்னும் கார்த்தி கோவத்தோட இருக்கான். அதுக்கு இன்னும் ரேவதி கோவத்தோட இருக்கா. ராஜராஜா சொல்றாரு, சரி கோவம் எத்தனை நாளைக்கு இருக்க போகுது, கண்டிப்பா அவ மாறுவா ஒரு நாள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம அபிராமி இருக்காங்கல்ல, அவங்க நேரா நம்ம பரமேஸ்வரிக்கு போன் பண்றாங்க, ரேவதியோட கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத கேக்குறதுக்காக. அப்பதான் பரமேஸ்வரி போன் அட்டன் பண்ணி, சொல்ல அபிராமி அப்படின்னு கேக்குறாங்க. அபிராமி சொல்றாங்க, அம்மா ரேவதியோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா, எப்படியாவது நம்ம பிள்ளைய
ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஆனா எதுவுமே நடக்காம போச்சு. பரமேஸ்வரி சொல்றாங்க. அபிராமி, நீ ஏமா கவலைப்படுற? நடக்க வேண்டியதுதான் நடந்திருக்கு. அபிராமி கேக்குறாங்க. ஆமாமா, அந்த சாமுண்டேஸ்வரி கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டேன்ட்டா. இல்லைன்னா கார்த்திகை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். கோவில்ல ரேவதிய பார்த்ததோட இப்படியாவது ரேவதிய கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்காம போயிருச்சு. அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. பரமேஸ்வரி சொல்றாங்க. அபிராமி, நீ நினைச்சதுதான் நடந்திருக்கு. கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிட்டு. இது கேட்டதோட அபிராமிக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, அப்ப நான் கார்த்திய பார்த்தே ஆகணுமே. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க. இங்க பாருமா, இப்போதைக்கு நீ பாத்தீங்கன்னா பிரச்சனை ஆகும். அதுக்கு அபிராமி சொல்றாங்க, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நேரா நம்ம கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி போன் அட்டன் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல அபிராமி கேக்குறாங்க. கார்த்தி, உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிருச்சாம்லப்பா. இங்க பாருப்பா, நீ ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வா. கார்த்தி சொல்றாரு. அம்மா, எப்படிமா ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும்? என்ன நீங்க விளையாடுறீங்க? அபிராமி சொல்றாங்க. இல்லப்பா, நீ கூட்டிட்டு வா, நான் பாக்கணும் ரேவதி அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்ட்டு நேரா ரேவதிய போய் பாக்குறாரு. பாத்துட்டு, இங்க பாருங்க, எங்க அம்மா உங்களை பாக்கணும்னு சொன்னாங்க. ரேவதி கேக்குறாங்க. கண்டவங்களோட அம்மாவா பாக்கணும்னு அவசியம் இல்ல. கார்த்தி சொல்றாரு. அம்மா போன்ல இருக்காங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுத்ததோட அபிராமி ரேவதி கிட்ட, அம்மாடி, நான் தாமா ராஜாவோட அம்மா பேசுறேன். இங்க பாருமா, நீ என் புள்ள மேல எவ்வளவு கோவமா இருந்தாலும் நீ என் மேல கோவமா இருக்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நீ வாமா. உடனே நம்ம ரேவதியும் சரி வரேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ண கார்த்தி கேக்குறாரு. என்னாச்சு? ரேவதி சொல்றாங்க. உங்க அம்மா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, ஆனா நீ இப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கியே. இந்த மாதிரி ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டு எப்படிதான் என் கண்ணு முன்னாடி உன்னால வந்து நிக்க முடியுதோ தெரியல. உங்க அம்மா வந்துட்டு பாக்கணும்னு சொன்னாங்க, அதான் போகலாம் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி வந்துட்டு ரேவதியை கூட்டிக்கிட்டு கிளம்ப சாமுண்டி சரி கேக்குறாங்க. ரெண்டு பேரும் எங்க போறீங்க? அப்பதான் ராஜராஜா சொல்றாரு. அம்மாடி, இப்பதானே கல்யாணம் ஆகியிருக்கு ரெண்டு பேருக்குமே. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வேணும்ல, அதனாலதான் ரெண்டு பேரும் போறாங்க. இது கேட்டதோட அபிராமி நம்ம சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல கார்த்தி ரேவதியை கூட்டிக்கிட்டு நேரா பெரிய வீட்டுக்கு போறாரு. ரேவதி கேக்குறாங்க. இது யாரு வீடு? இவ்வளவு பெருசு இருக்கு. கார்த்தி சொல்றாரு வாங்க சொல்றேன் அப்படின்னு கூட்டிட்டு போக அங்க போனதோட அங்க பெரிய மாளிகையை பார்த்துட்டு அதிர்ச்சியாக அபிராமி நல்ல விலை உயர்ந்த புடவைய கட்டிக்கிட்டு கையில ஆரத்தியோட வராங்க. அத பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க ரேவதி. இது யாரு? இது உங்க அம்மா தானே? இன்னும் எப்படி இருக்காங்க? இது உங்க வீடா? கார்த்தி சொல்றாரு. ஆமா, இது எங்க வீடு. கார்த்தி ரொம்ப பெரிய பணக்காரன் அப்படிங்கறது தெரிஞ்சு நம்ம ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.